எள்ளக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் 17 நவம்பர்லேருந்து 23 நவம்பர் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் கன்னிராசியிலே சித்திரை நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணம் செய்கிறார். அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து இவருடைய பயணம் தொடங்குகிறது. ஸோ இவர் தொடர்ந்து அப்படி பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு பார்ப்போம். அஷ்டமம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கொஞ்சம் பயத்தையும் மருத்துவ செலவையும் மனக்கவலையும் கொடுப்பார் அப்படின்னு. இனிஷியலாக பிகினிங்கை கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அது முதல்ல. துலா ராசிக்கு வரும்போது செய்வீங்க காரியங்கள் மெதுவாக செய்யணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ். உங்களுக்கு வேலையில் சந்தோஷம் 10ஆம் இடத்துல தொழிலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக வார கடைசியில் வெற்றி காரியத்தில் நல்ல விஷயங்கள் ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வாரம். அலைச்சல் ஏற்படும், பொறுமையாக இருக்கிறது. எலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துருக்கிறது இல்லை. நம்ம உட்கார்ந்துருக்க காரியங்கள் பழம் பழுக்கும் அப்படின்னு உட்கார்ந்து கிளி உட்காருது இல்லைங்களா, அப்படி உட்காரணும். நல்ல பழங்களே அழகாக கிளி கொத்துக்கொள்வதற்கு உட்கார்ந்துருக்கும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து பார்க்கணும். மனை சார்ந்த விஷயங்களிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கொடுக்க. சூரியன் 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற துலாத்திலிருந்து நீச்சகதியிலிருந்து விடுபட்டு வெளியில் வராரு. அவர் 10ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். 10ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். 10ல் செவ்வாய் நார்மலாக பயத்தை கொடுப்பார். இப்போது அந்த பயத்தை போக்குவதற்கும் பணத்தை கொடுப்பதற்கான சூரியனின் வரவு 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டு வாரம் முதல்லையே ஐயப்பனின் மாலை அணி விழா அன்றே நமக்கு இது நல்ல செய்தியாக வந்துடுச்சு. அப்போது முதல்லையே நமக்கு நல்ல டோன் கிடச்சிருச்சு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால பொன் வஸ்திர சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் கிடைக்கும், பிரயாணங்கள் கிடைக்கும், வேலையிலே மாற்றம் வேண்டும், சம்பள உயர்வு வேண்டும், இல்லை வேலையே கிடைக்கணும் அப்படின்னவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரே, இவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறார். நல்ல ஸ்தானம் எதுனாக்கா சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற 2ஆம் இடம். அவர் வக்ரகதியில் உங்கள் ராசியை தொடுறார். அப்போ புத்தி கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். அவசரமாக எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்க தெரியுது. எதையும் கொஞ்சம் சகிச்சு கொள்ளணும். 6ஆம் இடம் என்ற இடத்துல வக்ரகதியிலே கடகராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துட்டு பார்வையாலே இந்த சனி பகவானையும் உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் அதுபோல் விருச்சிக ராசியையும் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முயற்சிகள் எடுப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக இருந்துன்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க. அவசரமாக எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல இடம் கிடையாது இல்லைங்களா. செய்யக்கூடிய காரியங்களில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் அமைதியாக விட்டு பிடித்து அதை புரிஞ்சு கொண்டு செய்வது நல்லது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கார்பெண்டர் வராரு, ஒரு பொருளை செய்யணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார், முதலில் அவர் மனதிலே ஓட்டி பார்ப்பார் அந்த பொருளை. உடனே காரியத்தை செஞ்சிட மாட்டார். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்லாம் கொடுப்பார். அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே என்ன காரியம் செய்ய போகிறோமோ அதை நல்லா ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்படி செய்யும்போது சிக்கல்கள் வந்துடுதுங்களே, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா,
இதுக்கு நல்ல உபாயம் என்ன தெரியுங்களா? பரிகாரம். புதன்கிழமை அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் செய்துவிட்டு 11:45 12:15 இந்த டயத்துக்குள்ளார எவ்வளோ முடியுமோ உங்களால் தான தர்மங்கள் செய்யுங்க. யாருக்கெல்லாம் செய்யணும்? அவசியம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வதா இஷ்ட தெய்வதா கோவில்கள் இருக்கா, அங்கே செய்யுங்க. இதனால் என்ன பலன் கிடைக்கும்? உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்கள் வருங்காலத்தில் இருக்கோ அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வை இன்னிலேருந்து விதைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகிழ்வுடனும் திறனுடனும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் என்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க. வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நவம்பரில் எப்படி வார பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக சந்திரனின் இந்த மூமெண்ட்டை தான் நம்ம கோச்சாரமாக பார்ப்பது வழக்கம். சித்திரை நட்சத்திரத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து தனுசுவில் மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரயாணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கலத்திரஸ்தானத்திலிருந்து மூமெண்ட், அப்போ நல்ல சுகத்துடன் ஆரம்பிக்கிறது. அப்புறம் 8ன்றது அஷ்டமம்னு உங்களுக்கே தெரியும். துலா ராசிக்குள்ளர் வரும்போது மனதிலே சில சோர்வுகளை கொடுக்கும், தேவையற்ற குழப்பங்களும் கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. கொஞ்சம் நெஞ்சில் கபம் சளி போன்றவைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்த நாளில் கொஞ்சம் டல் ஃபேஸோடு தான் எல்லா காரியம் செய்ய போகிறீங்க. நிதானமாக தான் காரியம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வந்துடுவார். நமக்கு வாரம் முடிவு. ஆனால் காரியங்களிலே சந்தோஷங்களும் வெற்றிகளும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு இந்த வாரம் முடியும். இந்த வாரத்திலே இது நாள் வரைக்கும் உட்கார்ந்துருந்தார், அஷ்டமத்தில் உட்கார்ந்துருந்த சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே வாரம் முதல்லையே நுழைஞ்சிட்டார். கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் மாலை அணி விழா அப்படின்னு சொல்லுவோம். ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களிலிருந்து சூரியன் அந்த 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு அந்த நீச்சத்தன்மையை விட்டு வெளியில் வரார். அப்போ பயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய எண்ணங்கள். வாழ்க்கை துணையுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க எண்ணத்தை புரிந்து கொண்டு அதனோடு செயல்கூடிய செயல்கள் இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும். இந்த சனி பகவான் ராசிக்குள்ள வக்கரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கார். அவர் பார்ப்பார். அப்போது இதே இடத்த செவ்வாய் ஆட்சியில் உட்காந்து 9ஆம் இடத்துல உட்காந்து பார்க்க போகிறார். அப்போது மருத்துவ காப்பீடு, உடல் நல காப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்சூரன்சஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இப்படிப்பட்ட காப்பீட்டு துறைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா குருவின் பார்வை இந்த 9ஆம் இடத்து மேலேயும் இருக்குது, லாபஸ்தானமான மகர ராசி மேலே இருக்குது, அதே போல் உங்கள் ராசி மேலே இருக்கிற சனி பகவான் மேலேயும் இருக்கிறது 5ஆம் இடத்துலேருந்து. இந்த 5ஆம் இடம் லாபத்தை கொடுக்கும். அப்போது ஏதாவது ஒரு செலவு வந்தால் அந்த செலவை மீட் பண்ணுறதுக்கு இந்த காப்பீடுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. வியாபாரத்திலும் அதே மாதிரி தான். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஜாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், தன்னம்பிக்கைகள் நிறைய ஏற்படும். ஏன்னா சூரியனின் பார்வை 3ஆம் இடத்தின் மேலே விழப்போகுது, செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்தில் விழப்போகுது, புதனின் வக்கர பார்வையும் 3ஆம் இடத்தில் விழப்போகுது. ஸ்நேகம் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. நல்ல ஸ்நேகிதம் கெட்ட ஸ்நேகிதம் பிரிச்சுடுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க.
உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வதற்கு, அதுவும் இளைய சகோதரர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க செயல்பாட்டையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைப்போகிறது. இதில் சிக்கல்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை தீர்ப்பதற்கும் பரிகாரம் உண்டு. புதன்கிழமை அமாவாசை, அந்த நாளிலே நார்மலாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சுருவோம். இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களும் இந்த திதி தர்ப்பணம் கொடுத்தவர்களுமே சேர்ந்து நண்பகல் 11:45 12 மணி வரை அப்படிங்கிற டயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யுங்கள். இந்த தான தர்மங்கள் நீர்மோர், தண்ணீர், என்ன முடியுமோ உங்களால், சும்மா இல்லைங்க ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்தேன், வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன், ஏதோ ஒன்று யாருக்கு செய்யணும் அப்படின்னா, உங்கள் சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா, அப்போ என்ன ஓட்டத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கா, புத்தி தடுமாற்றம் இருக்கா, இந்த புத்தி தடுமாற்றத்தை விட்டு வெளியில் வரணும்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. அதுபோல் குழந்தைகள், காப்பகங்கள், ஆதரவற்ற முதியோர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. அப்படிலாம் செஞ்சிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் அதிகமாக சொல்லி கொடுத்துருந்தது என்னுடைய ராசிக்குள்ளரே சனி பகவான்ட்டாருங்க, 7.5 சனிங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு தெளிவான சிந்தனையுடன் வாழ்க்கை முறை மாறுவதற்கு இது நல்ல ஒரு பரிகாரம். இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் பலவிதமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.